வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏஒய்எம் அகாடமி. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர் சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நம்ம குவிஸ் போட்டுட்ருக்கோம். எல்லா டாப்பிக்கும் மிக்ஸாக தான் இருக்கும். நேற்று ஒரு 20 கொஸ்டின் பக்கமாக கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் ரைட்டாக தான் இருந்தது. தப்போ ரைட்டோ நம்ம ஆன்சர் போடணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண முடியும், கரெக்டாக அதை நம்ம பண்ண முடியும். இப்போ பாருங்கள், எத்தனை கொஸ்டின்? 20 கொஸ்டினா? நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கிறீங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளோ டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா டெஸ்ட்டு போட போட நமக்கு பதியும், நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். நம்ம என்ன படிக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அதுக்கு தான் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அதான் இப்போ நிறையா இன்ஸ்டிடியூட் கூட டெஸ்ட் பேட்ச் போட்டுகிட்டே இருப்பாங்க. டெஸ்ட்டு அப்போ தான் நமக்கு ரிப்பீட்டாக மெமரி ஆகும். படித்ததே திரும்ப படிக்கணும். சப்போஸ் எக்ஸாம் ஒரு மந்த்து தான் இருக்குது அப்படின்னா புதுசாக ட்ரை பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். நேற்று கேட்டது, 1908 அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் வாதாடியவர் யார்? இதுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கிறீங்க. பரவாயில்ல, யாருமே ஒரே ஆன்சர் தான் பண்ணிருக்கு. சித்தரஞ்சன் தாஸ். அவர் சிஆர் தாஸ்ன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆன்சர் பண்ணிருக்கிறாங்க? சசிரேகா, தமிழ், சலீம், சந்திப்புனா என்ன? அது வங்காளத்தில் ஒரு கல்கத்தா அணுசீலன் கொள்கை அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்க்கணும், அவங்கள இங்கேருந்து துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இவங்க நம்ம ஆர்டினரி முறையில் போராடணும்னா நமக்கு சுதந்திரம் கிடைக்காது அப்படின்னு இவங்க ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்த்தலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. வங்காளத்தில் கல்கத்தா அணுசீலன் கொள்கையை கொண்டு வராங்க 1902. ஜஜேந்திரநாத் பானர்ஜியும் பரிந்தர் குமார் கோஷும் யாருன்னா அரவிந்த் கோஷோட பிரதர் தான். சரிங்களா? டாக்கா அணுசீலன் சபதியும் தொடர்ந்து கண்டினியூவாக இன்னும் நடத்துகிறாங்க 1906. இப்போ இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்களை துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக அலிப்பூர் குண்டு வெடிப்பு நிகழ்த்துறாங்க. அதுக்கு 2 பேரை போராளிகள் 2 பேர்த்த தயார் பண்ணுறாங்க. யார் தெரியுமா? குதிராம் போஸ், பிரபுல்லா சாஹிப். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் 2 புரட்சிகர போராளிகள் தான் சொல்லுவாங்களே, தீவிரவாதிகள்னு சொல்லக்கூடாது. போராளிகள் யார் அனுப்பப்பட்டனர் அப்படின்னு கேட்பாங்க. அலிப்பூர் குண்டு வெடிப்பில் குதிராம் போஸும் பிரபுல்லா சாஹிப்பும். இப்போ என்ன ஆச்சுன்னா, இதில் டக்ளஸ் கிங்ஸ்போர்டு அப்படிங்கிற ஒருத்தரை கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அது தவறுதலாக அந்த குண்டு ஒரு பெண் பலியாயிருவாங்க. இங்கிலாந்து பெண்மணி பலியாயிருப்பாங்க. இதை பார்த்த உடனே இங்கே 2 பேர் போனாங்க இல்லைங்க, குதிராம் போஸும் பிரபுல்லா சாஹிப்பும். பிரபுல்லா சாஹிப் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்குவார். குதிராம் போஸை கைது பண்ணி தூக்கில் போட்டுருவாங்க. சரிங்களா? இதில் கொலை பண்ண போகிறது டக்ளஸ் கிங்ஸ்போர்டை. ஆனால் தவறுதலாக இங்கிலாந்து பெண்மணி கொலை செஞ்சதுனால குதிராம் போஸை தூக்கில் போட்டுறாங்க. பிரபுல்லா சாஹிப்பு அந்த இடத்துல இறந்துடுறாரு, சூசைட் பண்ணிக்கிறாரு. சரிங்களா? இதுக்காக அவங்க கைது பண்ணார் இல்லைங்களா குதிராம் போஸை, அதுக்காக வாதாடுறது யாருன்னா சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் அப்படிங்கிறவர் தான் வாதாடி இருப்பார். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ஓகேங்களா? காந்தி பற்றி உங்களுக்கு தெரியாதில்ல, செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்னும் நிறையா விஷயம் இருக்குது. 1937 இலக்கிய மாநாட்டில் தலைமை தாங்கினார் இல்லைங்களா? சென்னையில் இலக்கிய மாநாடு நடந்திருக்கும். அதில் அப்போ ஊவேசா அடிநிலையில் நாம் கல்வி தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னவர் காந்தி. அது மட்டும் இல்லை, ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். அவர் தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்த நாள். ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுறோம். செய் அல்லது செத்துமடி இதெல்லாம் அவர் பண்ணது தான்.
இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது. சரிங்களா? அவரை பற்றி வேறு தனி டாப்பிக்கே போடணும் காந்தி பற்றி. அடுத்தது நேரு, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு நேரு, ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூல் ஆசிரியர். அது இல்லாத நிறையா நாட்டுக்காக நிறையா ஒற்றுமைக்காக பாடுபட்டிருக்காரு. அவருக்கும் தனி டாபிக் வேணும். டாக்டர் அம்பேத்கர் உங்களுக்கு தெரியும், அவருக்கும் தனி டாபிக் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதுக்கும் ஒரே ஆன்சர் இப்போ எல்லாமே கிளிக் போட்டிருக்கிறீங்க. 1777 தான் ஒழுங்குமுறை சட்டம். ஒழுங்குமுறை சட்டம் என்னத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக நம்ம பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளை வந்து டைரெக்டாக ரூல் பண்ணல. கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு ஒரு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை வந்து கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்து அவங்க மூலிமா ரூல் பண்ணாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து அவங்களுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க, அவங்க வந்து நம்மளை ஆர்டர் பண்ணுவாங்க. இது வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓவராக வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒழுங்குமுறை சட்டத்தை ஏற்றணும் அப்படின்ட்டு தான் இது ஒரு சட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அந்த அதெல்லாம் ஒரு ப்ராப்பராக கொண்டு வரணும் அப்படிங்கிறத ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க 1773 ஒழுங்குமுறை சட்டம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் வந்து கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றமும் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஓகே, 3rd கொஸ்டின் பார்க்கலாம். கிளர்ச்சிகள் காலவரிசைப்படுத்துக. என்னென்ன கிளர்ச்சிகள் கொடுத்துருக்காங்க? முண்டா கிளர்ச்சிகள், மாப்ளா கிளர்ச்சிகள், கோல் கிளர்ச்சிகள், சாந்தல் கிளர்ச்சிகள். இதில் வந்து ஃபஸ்ட்டு கிளர்ச்சி பார்த்திங்கன்னா கோல் கிளர்ச்சி வரும். தேர்டு ஃபஸ்ட்டு 3 கோல் கிளர்ச்சியா? கோல் கிளர்ச்சி அடுத்து சாந்தல் கிளர்ச்சிகள் 3, 4. அப்புறம் வந்து முண்டா கிளர்ச்சி 1, லாஸ்ட்டில் 2. மாப்ளா கிளர்ச்சி தான் லாஸ்ட்டு. அப்போ 4th ஆப்ஷன் ரைட். இதில் யார் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சசிரேகா, தமிழ், இவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க. ரைட் ஆன்சர் இஸ் ஃபஸ்ட்டு கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி, அதுக்கப்புறம் சாந்தல் கிளர்ச்சி, அப்புறம் வந்து முண்டா கிளர்ச்சி, அப்புறம் மாப்ளா கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சி அப்படின்னா என்ன? இது எல்லாமே பழங்குடி கிளர்ச்சிகள். மாப்ளா கிளர்ச்சி தவிர்த்து மீது எல்லாமே பழங்குடிகள் கிளர்ச்சிகள். கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு முக்கியமான தலைவர்கள் பார்த்திங்கன்னா கோல் கிளர்ச்சியில் சித்து கன்கோ அப்படிங்கிற 2 பேர் தான் வந்து கோல் கிளர்ச்சியோடைய முக்கியமான தலைவர்கள். அவங்க வந்து பழங்குடியின மக்களுக்கான தலைவர்கள். இப்போ அவங்க ஆண்டுகிட்டு இருந்த அந்த நிலத்தில் வந்து கவர்மெண்ட்டு என்ன பண்ணுற, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து காலி பண்ண வைக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நிலம் வந்து பழங்குடி மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. இப்படி நம்ம சொந்த பூமி இங்கே இருக்கிறோம், நம்மளை காலி பண்ண வைக்கிறாங்களே அப்படின்ட்டு. இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1831, 32 பீகார், ஒரிசா, ஜார்க்கண்டு, சோட்டா நாக்பூர் இந்த பிளேஸில் வந்து இது நடந்திருக்கும். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, புத்த பகத் அவர் வந்து தலைவராக இருந்திருப்பார். புத்த பகத். சரிங்களா? அப்புறம் சித்து கன்கு இப்படிங்கிறவங்களாம் இருப்பாங்க. இது மாதிரி நிறையா வந்து அவங்க வந்து புரட்சி பண்ணி அந்த ஆண்டு ஞாபகம் வச்சுங்க. மோஸ்ட்லி வந்து காலவரிசையில் தான் அதிகம் கேட்பாங்க. 1831, 32 காலகட்டத்தில் இந்த கோல் கிளர்ச்சி நடந்துப்பட்டது. பீகார், ஒரிசா, ஜார்க்கண்டு, சோட்டா நாக்பூர் இவங்கெல்லாம் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள். சரிங்களா? கோல் கிளர்ச்சி. அடுத்தது சாந்தல் கிளர்ச்சிகள். சாந்தல் கிளர்ச்சி எப்போ வந்தது? 1855 to 1856. இப்போ நம்ம பெருங்கிளர்ச்சி நடந்தது இல்லைங்களா, 1857. அந்த காலகட்டத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். அப்படி ஞாபகம் வச்சுங்க. 1857க்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி 1855 to 56 வந்து 1856 வரைக்கும் சாந்தல் கிளர்ச்சிக்கு. அவங்களும் பழங்குடி தான். அவங்கள வந்து என்னென்ன அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சு என்றும் அழைக்கிறாங்க. இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. மஞ்சு என்று அழைக்கப்பட்ட பழங்குடி யார் அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். இவங்களும் பார்த்திங்கன்னா வந்து வங்காளம், ஒடிசா, பீகார். அப்போ இவங்களுக்கு இன்னொன்று என்னென்னா, ராஜ்மஹால் குன்றுகள் சுற்றியும் இவங்க வாழ்கிறாங்க. ராஜ்மஹால் குன்றுகள் இந்த பீகார், ஒடிசா இந்த பக்கம் இருக்க ராஜ்மஹால் குன்றுகள் முக்கியமான பாயிண்ட்டு. சாந்தல் பழங்குடிகள். இவங்க நிலத்தை என்னன்னு சொல்கிறாங்க, டாமின் ஈகோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது சாந்தல் கிளர்ச்சி.
அடுத்தது பார்த்திங்கன்னா முண்டா கிளர்ச்சி. முண்டா கிளர்ச்சி எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தா 1899 to 1900. இதுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா. இவர் வந்து கடவுளின் தூதர் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அப்புறம் இந்த முண்டா கிளர்ச்சியில் பார்த்திங்கன்னா உலுகுக்குன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ராஞ்சிங்கிற பகுதியில் தான் அதிகமாக இது பண்ணாங்க. நம்ம தோனி பிறந்த இடம் ஜார்க்கண்டு ஸ்டேட்டு, அந்த ராஞ்சியில் பிறந்தவங்க தான் முண்டா பழங்குடிகள். இவங்க வந்து கூட்டு விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டகட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிரிட்டிஷ்காரங்க அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மதம் மாற்றம் பண்ணுறாங்க. கிறிஸ்டினா மாறுங்க அப்படின்னு, எங்கள் கடவுள் மேன்மை அப்படின்ட்டு. இதுக்கு வந்து பழங்குடியின மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நாங்களாம் மாற மாட்டோம் அப்படின்னு. இதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் கோபம் அதிகமாகி என்ன பண்ணுறாங்க, பழங்குடிகளெல்லாம் காலி செஞ்சுட்டு அந்த நிலத்தெல்லாம் கையப்படுத்திட்டு விரட்டி அடிக்கிறாங்க. இதுதான் வந்து முண்டா கிளர்ச்சி. ரைட்டாங்க. இந்த கிளர்ச்சியெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி 1831, சாந்தால் கிளர்ச்சி 1855, முண்டா கிளர்ச்சி 1899. அடுத்துக்கிறது மாப்ளா கிளர்ச்சி அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க வந்து இந்தியர்கள் கிடையாது, வெளிநாட்டிலிருந்து அரேபியா அந்த பக்கத்துலேருந்து நம்ம கேரளா சைடு முக்கியமாக அந்த பக்கம் வந்து வணிகம் செஞ்ச வந்தவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாளடைவில் நம்ம மக்களிடையே நல்லா ஒரு அந்யோன்யம் வந்துடுது, நல்லா பழக்க வழக்கம் ரிலேஷன் ஆகிறதுனால அப்புறம் நம்ம மக்களும் என்ன பண்ணுறாங்க, கொச்சி கேரளா அந்த பகுதி சேர்ந்த மக்கள் அவங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம மக்களோட வாழ்ந்து பொண்ணு கட்டிட்டு அப்புறம் சம்மந்தம் ஆயிரும், எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு ரூல் போடுறாங்க, விவசாயத்துக்கு அதிகமான வரி அப்படி இப்படின்ட்டு போட்டு நிறைய பேரை சாவடிக்கிறாங்க. அதில் எழுந்தது தான் 1921 மாப்ளா கிளர்ச்சி. இப்போ பொண்ணு கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம், மாப்பிள்ளைன்னு தானே சொல்லுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மாப்பிள்ளை பொண்ணு வெளிநாட்டுக்காரங்களுக்கு பொண்ணு கொடுத்ததுனால மாப்பிள்ளை ஆகிட்டாங்க, மாப்ளா கிளர்ச்சி. சரிங்களா? இதாங்க இந்த பழங்குடி கிளர்ச்சிகளில் ஒரு வரிசைகள், கால வரிசை. 4th ஆப்ஷன் இஸ் ரைட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆர்டிகல் 280 இஸ் ரிலேட்டட் டு, சரத்து 280 எதை பற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 280 அப்படிங்கிறது நிதி ஆணையம், அதுதான் சரியான விடை. இப்போ எல்லாமே சரியாக பண்ணியிருக்காங்க, நிதி ஆணையம் தான் ரைட்டு. நிதி ஆணையம் இது வந்து யாரால் அமைக்கப்படுது அப்படின்னா, குடியரசுத் தலைவரால் வந்து அமைக்கப்படுது. அவர் தான் வந்து இந்த நிதி ஆணையத்தை அமைப்பார் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும். அப்படி பார்க்கும்போது 280 ஆர்டிகல் அதன் மூலிமா அமைப்பார். சரிங்களா? 280 ஆர்டிகல் நிதி ஆணையம் இது எதுக்காக அமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கு நம்ம மக்கள் மூலிமா வரி, கம்பெனி மூலிமா வரி, ரோட் டேக்ஸு, ஒரு இன்னும் நிறைய ஜிஎஸ்டி இப்போ ஒரே டேக்ஸாக கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுல ஜிஎஸ்டியில் இப்போ ஒவ்வொருத்தர் இப்போ மளிகை கடை வரி, ஹோட்டல் வரி, எங்கே போனாலும் இப்போ ஜிஎஸ்டி. ஒரு பிராண்டான ஹோட்டலுக்கு போனால் கூட ஜிஎஸ்டி போடுறாங்க. ஐஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு போடுறாங்க. இந்த வரியெலாம் போகுது இல்லைங்களா கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அவங்க வந்து அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த வரி பங்களிப்பு செய்யணும். இந்தந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ வரி கொடுக்கலாம், இவ்வளோ பணம் கொடுக்கலாம் செலவுக்கு. ஃபஸ்ட்டு எல்லா அமௌண்ட்டும் வரி வசூல் பண்ணிடுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த குழு அமைப்பாங்க, நிதிக்குழு. அவங்க இப்போ வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்தியாவில் ஸ்டேட் இருக்குது, ஒரு 4 ஸ்டேட் எடுத்துக்குவோம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால் எப்படி இருக்குதுன்னு வச்சுங்க. இங்கெல்லாம் இந்த குழு என்ன பண்ணுவோம், அங்கே போய் அனலைஸ் பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க. இங்கே எவ்வளோ மக்கள் இருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளோ தேவை, இவ்வளோ தேவையில்லை, இவ்வளோ கொடுக்கலாம், இவ்வளோ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. அது சப்மிட் பண்ணி இங்கே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணி அவங்க வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து அமௌண்ட்டை வந்து ஒதுக்கீடு செய்வாங்க. இதுதான் வந்து நிதி ஆணையத்தோட நிதிக்குழுவோட வேலை. இது நிதி ஆணையம். அது நிதி ஆணையம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆர்டிக்கல் இருக்குது 262. சரிங்களா? அது 262, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தமிழ் கொஸ்டினுங்க.
இந்த வருஷம் வச்சாங்க பாருங்கள் தமிழுக்கு இது குரூப் 4ல். எப்போ எல்லா மக்களும் எவ்வளோ போராட்டம் பண்ணோம், அதை பண்ணோம் எதை பண்ணோம், ஒரு ரிசல்ட்டும் இல்லை. டிஎன்பிஎஸ்சி அவங்க ஒரு ஆடியோ கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்க வந்து ரிப்ளை எப்படி பண்ணுறாங்க, இத்தனை வருஷமாக நாங்கள் ஈஸியாக கேட்டோமே, அப்போ யாராவது ஃபோன் பண்ணி நல்லா இருந்தது அப்படி இப்படின்னு சொன்னீங்களா? அப்படிலாம் ரிப்ளை வந்தது. இப்போ ஒரு தடவை கஷ்டமாக கேட்டிருக்கிறோம், அதுக்கோசரம் நீங்கள் இப்படி ஃபோன் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு ஒரே புலம்பல். என்ன இருந்தாலுங்க, இப்போ ஒரு சிலபஸ் ஒரு 6th to 12th வரைக்கும் படிக்கிறோம். அதுலேயே ஒரு 180 தான் போட முடியுது. மீதி 20 கொஸ்டின் வந்து அவுட் ஆஃபில் தான் எடுக்கிறாங்க. அப்பயே அந்த இது டைம்லேயே 180 170 தான் போட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப கொஸ்டின் இப்படி கேட்டால் இப்போ இந்த புக்கை நம்பி படிக்கவங்க லைஃப் என்ன ஆகிறது? ஆனால் வருங்காலத்தில் பார்ப்போம், சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம கொஸ்டினுக்கு வந்துடுவோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, தந்த பலகை பொருள் கூறு. இப்போ பார்த்தீங்கன்னா தந்த பலகை, இப்போ வந்து நமக்கு என்ன தோணும், எடுத்தோடனே தந்த பலகைனா கொடுத்த பலகை அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அப்படி கிடையாதுங்க. இப்போ தந்த அந்த இப்பு வந்துருக்குது பாருங்கள், தந்தங்கிறது இப்பு வந்தோன்னா அது தந்தத்திலான பலகை தான், அதுக்கு பேர் வந்து தந்த பலகை. இப்பு வரலினா அது கொடுத்த பலகை ஆயிரும். இந்த இப்பு வந்ததுனால அது தந்தத்தினாலான பலகை தான் ரைட் ஆன்சர். பி தான் ரைட் ஆன்சர். யாராவது ரைட், அது வந்ததுன்னா அந்த மீனிங்கே மாறுது பாருங்கள். அந்த ஒரு சந்தி எழுத்து வந்ததுனால அந்த வேர்டு மாறுது பாருங்கள். தந்த பலகை பொருள் கூறு. தந்த பலகை அப்படின்னா தந்தத்தினால் ஆன பலகை. இந்த இப்பு வரலினா அது கொடுத்த பலகையாக ஆயிடும். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் எக்ஸாம் ஹாலில் எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்கும் இந்த கொஸ்டின். இப்போ 2025 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் அந்த கொஸ்டின். அடுத்தது வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் எத்தனை? இதில் 2 டைப் இருக்குதுங்க. வினா எழுத்துக்கள் எத்தனைன்னு தான் கேட்டிருக்கேன் இல்லையா கொஸ்டின். வினா எழுத்துக்கள் எத்தனை? 5 எழுத்து தான். ஆனால் வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் தான் 6. என்னென்ன வினா? அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. வினா 6 வகைப்படும். ஆனால் வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். யாரை ரைட் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? வினா எழுத்துக்கள் 5. என்னென்ன எழுத்துக்கள்? இப்போ அடுத்த கொஸ்டின் அதே தாங்க. வினா எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள்? ஏ, ஏ, யா, ஆ, ஓ. இதுதான் எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் 5. வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அறிவினானா என்ன? அறிவினா இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியல, அது நம்ம தெரிஞ்சதுக்காக ஒருத்தர் ஆசிரியர், இப்போது ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்குறது மட்டும் கிடையாதுங்க. நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு அட்ரஸ் தெரியல, ஒருத்தர்கிட்ட கேட்குறோம் இந்த அட்ரஸ் எப்படிங்க போகணும், அதை நம்ம அறிஞ்சதுக்கோசரம் கேட்குறோம். அதுக்கு பேர் அறிவினா. பார்த்துங்க தமிழில் எப்படி வச்சுருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது வச்சுருக்காங்க பார்த்துங்க. அதாங்க தமிழ் மொழியின் சிறப்பு. அடுத்தது அறியாவினா. சாரி, இப்போ வந்து அறிவினா அப்படிங்கிறது அறிவினா அறியாவினா, நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பாருங்கள். அறியாவினா இப்போ வந்து மாணவர்கள் ஆசிரியர் பார்த்து கேட்பது அறியாவினா. சரிங்களா? அவங்களுக்கு அந்த கொஸ்டின் பற்றி தெரியல, அட்ரஸ் கேட்குறது கூட அப்படி தான், அறியாவினா தான் அது. அறிவினாங்கிறது ஒரு மனுஷனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு கேட்குறது அறிவினா. இப்போ ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஆசிரியர் கேட்குறது, இப்போ அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறது. அப்புறம் ஐயவினா. ஐயவினானா ஒன்றும் இல்லைங்க, இப்போ சந்தேகம், டவுட்டு. இப்போது ஒரு ஆஃபீஸ்லன்னு நினச்சிங்க, இப்போ இன்னைக்கு லேட்டாக வந்தது குமரனா இல்லை ராஜுவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கும்போது 2 பேர் லேட்டாக வந்திருக்காங்க, இல்லை யாரும் ஒருத்தர் தான் லேட்டாக வந்திருக்காங்க, ஆனால் 2 பேர்த்தில் ஒருத்தர் தான். இந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் வந்து லேட்டாக வந்திருக்காங்க, அதனால் அது ஐய வினா, சந்தேகம். ஓகேவா? அடுத்து வந்து கொழல் வினா. கொழல் ஒரு வாங்கிறதுக்காக நம்ம கேட்குற வினா கொழல் வினா. கொடை வினா, இப்போ நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பெயின் இருக்குது, ஒரு எக்ஸாம் காலிலே போயிருக்கிறோம், குரூப் 4 எழுதுகிறோம், குரூப் 2 எழுதுகிறோம், குரூப் 4 எழுதுகிறோம். எக்ஸாம் காலில் பக்கத்து சீட்டுக்காரங்ககிட்ட பேனாவே இல்லை, நம்மகிட்ட 2 பேனா இருக்குது. நம்ம தமிழ் பீப்புள் இப்போ தாராள மக்கள் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், கொடை வழங்குகிறோம் அவங்களுக்கு. அதனால் எங்கள்கிட்ட 2 பேனா இருக்குது, உங்களுக்கு ஒரு பேனா வேணுமா, இப்படி கேட்குறது பேர் தான் கொடை வினா. ஏவல் வினா. ஏவல் வினா என்ன, ஒன்றுமே இல்லைங்க, ஒருத்தர் வந்து வேலை வாங்குறது தான். இப்போ வீட்டில் சிஸ்டர் பிரதர் இருப்பாங்க,
இப்போ அக்கா இருக்காங்கன்னு வச்சுக்க, தம்பிக்கிட்ட வேலை வைக்கிறது, கடைக்கு போய்ட்டு வாப்பா, முட்டை வாங்கிட்டு வா, இல்லைனா இப்போ பால் வாங்கிட்டு வா அப்படின்னா ஏவி சொல்கிறது தான் ஏவலுனா. சரிங்களா? இதாங்க வினா. வினா எழுத்துக்கள் வந்து 5, வினா வகைகள் 6. ரைட்டுங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். எந்த வினா எழுத்து சொல்லின் முதலிலும் கடைசியிலும் வரும்? வினா எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா 5. அதில் எந்த எழுத்து எங்கே வரும் அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. இது வந்து எந்த வினா எழுத்து சொல்லின் முதலும் இடையிலும் வருங்கன்னா ஆப்ஷன் பி, பாம்பே. ஏ தான், இவர் தான் வருவார். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆன்சர் இப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா பிரசாத், சலீம், இலக்கியா, கீதா கோவிந்தசாமி, இவங்களாம் வந்து ரைட்டாக ஆன்சர் பண்ணிருக்காங்க. இப்போ மீதி எழுத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா ஏ, ஓ, ஆ, ஏ. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லில் எங்கே வரும் அப்படின்னா ஏ வந்து முதல்ல மட்டும்தான் வரும், யாவும் முதல்ல வரும். இந்த ஆ, ஓ இருக்குது இல்லைங்களா, அது மட்டும் சொல்லின் கடைசீட்டில் மட்டும்தான் வருவாங்க அவங்க, ஆவும் ஓவும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கு, யாருக்கு, இதெல்லாம் சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள். சரிங்களா? ஏ அப்படிங்கும்போது சொல்லின் முதலிலும் வரும், கடைசீட்டில் வரும். முதல்ல வருது அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்கணும்ல, அது ஸ்டார்டிங்கில் ஏ வருதா. நீதானே அப்படிங்கிறதுக்கு பேர் லாஸ்ட்டில் வருது. அதேமாதிரி ஆ, ஓ அப்படின்னு பார்க்கும்போது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அறிவீரோ அப்படின்னு ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்கல்ல, இவங்க பேர் மறந்துட்டேன், இந்த படத்தில் பார்த்திபன்கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு கொஸ்டினை. ஈறுகட்ட எதிர்மச்சம் அறிவீரோ, இந்த ரோ ஓன்னு வருதுங்களா, அதான் கடைசியில் வருது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அறிவீரோ. அந்த படம் பேர் தெரிஞ்சால் எனக்கு இந்த கமெண்டில் போடுங்க. அந்த படம் பேர் பார்த்திபன்ட்டு சொல்லுவாங்க, அவங்க பேர் என்னன்னு தெரில, மறந்துட்டேன். ஓகே, அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அறிவீரோ. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேங்க. ஓ அப்படிங்கிறது லாஸ்ட்டில் வரும். ஆ அதுவும் வந்து லாஸ்ட்டில் தான் வரும், கடைசீட்டில் வரும். ஆரம்பிக்கலாமா, யார் சொல்லுவா, தலை அஜித் சொல்லுவார்ல, ஆரம்பிக்கலாமா, ஆ வருது இல்லைங்களா, அது ஒரு படத்தில் சொல்லுவார். அது மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுங்க, ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். ஆரம்பிக்கலாமா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அறிவீரோ, இதெல்லாம் லாஸ்ட்டில் வரும். யாவும் ஏவும் முதல்ல வரும், ஏ மட்டும் முதல்லையும் கடைசீட்டில் வரும். சுட்டெழுத்துக்கள் 3ங்க. என்னென்ன எழுத்துக்கள்? ஆ, இ, உ தான் சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்களை நான் சுட்டி சொல்லுவது சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு இருக்குது, அண்மை சுட்டு சேய்மை சுட்டுன்னு இருக்குது. அகச்சுட்டு புறச்சுட்டு. அகச்சுட்டு அப்படின்னா அது வந்து சுட்டு எழுத்துக்கள் நீக்கினால் பொருள் வராது, தராது. புறச்சுட்டில் சுட்டெழுத்துக்கள் நீக்கினாலும் பொருள் தரும். அகச்சுட்டு புறச்சுட்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு வேல்யூ இல்லை, எந்த பொருளும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ தூரத்து சொந்தம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால் தூர சொந்தம் வந்து நமக்கு பொருள் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க, புறச்சுட்டு. சரிங்களா? அகச்சுட்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க அகச்சுட்டு இவன், அவன். இதில் பார்த்தா ஈ எடுத்துருங்க, வன் பொருள் இருக்கா, இல்லை. அவன், ஆ எடுத்துருங்க, வன் பொருள் இருக்கா, இல்லை. அதேமாதிரி புறச்சுட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வானம், இவ்வானம். சரிங்களா? அவ்வானம், இவ்வானம். ஈயோ ஆவும் எடுத்துருங்க, வானம் பொருள் கொடுக்குதா, புறச்சுட்டு. அண்மை சுட்டு சேய்மை சுட்டுன்னு என்ன, இதில் ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அண்மை சுட்டுனா அருகில் இருக்கிறது சுட்டி காட்டுறது அண்மை சுட்டு, சேமைனா சேமையில் இருக்கிறது சுட்டி காட்டுறது சேமை சுட்டு. இதுதான் இந்த வித்தியாசம் இல்லைங்களா? அதேமாதிரி அண்மைன்னா அருகில் உள்ளது, இது, இங்கே, இவன், இது அப்படின்னு சொல்கிறது. சேமை சுட்டுனா தூரத்தில் இருக்குது, அது, இது, தூரத்தில், அங்கே அப்படின்னு. இதில் இன்னொன்று இருக்குது, சுட்டு திரிபு அப்படின்னு இருக்குது. இப்போ அவ்வீடு அப்படின்னு சொல்லலாம், அது அந்த வீடு, இந்த வீடு அப்படின்றத சுட்டு திரிப்பு திரிஞ்சிருது இல்லைங்களா, அதனால் அது சுட்டு திரிப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சரிங்களா? பேக் டு நம்ம இதுக்கு போயிடலாம், சாரிங்க. பேக் டு நம்ம இது ஜிகே ஒரு கொஸ்டின். 1920 எந்த கட்சி ஆட்சியை பிடித்தது? 1920 எந்த கட்சி ஆட்சியை பிடித்தது? இவங்க எல்லாமே ரைட்டாக போட்டிருக்காங்க. நீதி கட்சி வந்து ஒரு பெரிய சாப்டருங்க அது. நீதி கட்சி எப்படி உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பிராமணர்கள் கம்மியான நபர்கள் தான் இருப்பாங்க. இதில் யாராவது பிராமணர்களுக்காக ஒரு அப்போது இது ஒரு
நாலேஜுக்காக தான் சொல்கிறேன், மற்றபடி யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பிராமணர்கள் அந்த காலத்தில் வந்து கம்மியான பீப்புளாக தான் இருந்தாங்க. பட்டு பிராமணன் அல்லாதவர்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் பிராமணர்களுக்கு தான் அதிக வேலை வாய்ப்பு, எங்கே பார்த்தாலும் அவங்களே செல்வாக்கு. இப்பயும் அப்படி தான் இருக்கிறாங்க. என்ன அது சொல்கிறதுக்கு இல்லை. அது மாதிரி அவங்க வந்து செல்வ ஆதிக்கம், ஏன்னா அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் அப்பயும் நல்லா படிக்க வச்சு அப்படி இப்படின்ட்டு ஒரு வெள்ளைக்காரங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு எல்லாம் பெற்றாங்க. இதை பார்த்து நம்ம பிராமணன் அல்லாதவர்கள்லாம் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, என்னடா இது நம்ம மக்கள் ரொம்ப அடித்தட்டு மக்களாக இருக்காங்களே, நமக்கு ஒன்றும் எல்லா வாய்ப்பில் இவங்களுக்கே போகுது அப்படிங்க. அப்போ வந்து அவங்க வந்து 3% பீப்புள் தான் இருந்தாங்க. ஆனால் 99% வேலை வாய்ப்பை அவங்க தான் பெற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம பிராமணன் இல்லாதவங்களாம் யோசனை பண்ணாங்க. அப்போ தான் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏதாவது நம்ம ஒரு சங்கம் மாதிரி ஏதாவது பிளான் பண்ணோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணது நடேசனார், பிடி தியாகராயர், மாதவராவ், இவங்க முக்கியமான ஆளுங்க. இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க அதில். இவங்களாம் 1912 வந்து ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஐக்கிய கழகம், மெட்ராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்ட்டு. அது அப்புறம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு 1916 நவம்பர் 20 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் வந்து பேர் மாற்றம் பண்ணுறாங்க. அது அப்படியே கட்சியாக மாற்றிட்டாங்க. அதான் நீதி கட்சி. நீதி கட்சி வந்து முக்கியமாக ஒரு 3 பத்திரிகை வெளியிட்டிருப்பாங்க. திராவிடன் தமிழ் பத்திரிக்கை, அப்புறம் ஆந்திர பிரசாதிகா ஆந்திரா பத்திரிக்கை, ஜஸ்டிஸ் ஆங்கில பத்திரிக்கை. இந்த 3 பத்திரிக்கை முக்கியமான பத்திரிகைங்க. கண்டிப்பாக கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம். இந்த பத்திரிகை அதாவது ஜஸ்டிஸ்னா நீதியா, அதையே அப்படியே அந்த கட்சிக்கு பேரை வச்சுட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த ஃபஸ்ட்டு எலெக்ஷன் அப்போ தான் வருது. தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு போராடிட்டு இருப்பாங்க. அதனால் இப்போ வந்து 1920 வந்து மாநிலத்துக்கு தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் ஆனால் காங்கிரஸ் வந்து போட்டியில் கலந்துக்க மாட்டாங்க. ஏன் கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபுல் அதிகாரமும் வேணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து கலந்துக்க மாட்டாங்க. இதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, செல்வாக்கு அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு தான். நீதி கட்சி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சு தான் 1920 சுப்புராயலு அப்படிங்கிறவர் முதலமைச்சராக இருப்பார். நீதி கட்சி தனி சாப்டருங்க, அது ஃபுல்லாக படித்தே ஆகணும். சரிங்களா? இதில் அப்புறம் டிஎம்கே இருக்குது பாருங்கள். செப்டம்பர் 17 1949 அறிஞர் அண்ணா வந்து திராவிடர் கழகத்திலேருந்து பிரிஞ்சு டிஎம்கே கொண்டு வந்தார். அவர் தான் அறிஞர் அண்ணா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் டிஎம்கே. செப்டம்பர் 17 வந்து பெரியார் பிறந்த நாள், அந்த டேட்டில் ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம். அப்படியே இருந்தாலும் என்ன இருந்தாலும் நமக்கு குரு பெரியார் தான் அப்படிங்கிறதுனால அவர் பிறந்தநாள் அன்னைக்கு டிஎம்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? அதாவது திராவிடர் கழகம் வந்து பெரியார் பேர் வச்சுருப்பார். இதுக்கு முன்னாடி திராவிடர் கழகம் வந்து நம்ம அயோத்தியாசர் பண்டிதர் ஒரு பேர் வச்சுருப்பார் 1800 சம்திங் இயரில். திராவிடர் கழகம் வந்து 1944 சேலம் மாநாட்டில் வந்து பெரியார் ஒரு பேர் வச்சுருப்பார். இது மாதிரி இவங்க சாப்டர்லாம் பெரிய சாப்டரு. அடுத்தது இவங்கெல்லாம் ரைட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் நாத்திகனான இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. பகத்சிங்கோடது அவர் எழுதியிருப்பார். இப்போ நிறைய பேர் தந்தை பெரியார் போட்டிருப்பாங்க அந்த எக்ஸாமில் கூட. இந்த கேள்வியில் ஒருத்தர் யாரோ போட்டிருக்காங்க தந்தை பெரியார். ஓகே, பகத்சிங் தான் இதனுடைய ஆன்சர். பகத்சிங் ஒரு டீட்டெயில்ஸ் ஷார்ட்டாக பார்த்துடலாம். அவங்க பெற்றோர் பார்த்தீங்கன்னா கிஷன் சிங். இவர் வந்து பஞ்சாப் மாநிலம், பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தில் லயல்பூர் மாவட்டத்தில் பிறந்திருப்பாங்க. இவர் வந்து இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி மக்கள் வாழ்க அப்படின்லாம் சொல்லியிருப்பார். இதெல்லாம் ஒரு முக்கியமான வேர்ட்ஸு. சரிங்களா? பகத்சிங்கு தனி சாப்டருங்க அது. இது பார்த்துக்கலாம். தந்தை பெரியார், அண்ணா, காமராஜர். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் மகா சீனிவாசனுக்கு வந்து இவர் தான் ஆதி திராவிடர் மகாஜன சபையை வந்து நிறுவியிருப்பார். இவருக்கு வந்து பட்டங்கள் ஒரு 3 பட்டம் கொடுத்துருப்பாங்க. ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் அப்படின்ட்டு ஒரு 3 பட்டங்கள் ரெட்டைமலை சீனிவாசனுக்கு கொடுத்துருப்பாங்க. இவர் வட்ட மேச மாநாட்டிலாம் கலந்துருப்பார். ஒரு 2 மட்ட மேச மாநாட்டில் அவர் கலந்துருப்பார். அம்பேத்கர் கூட அந்த பூனா ஒப்பந்தத்தில் கூட அம்பேத்கர் கூட சேர்ந்து இவர், காந்தி,
அம்பேத்கர் 3 பேரும் சைன் பண்ணாங்க பூனா ஒப்பந்தம். சரிங்களா? பூனா ஒப்பந்தம் அதுதான் அந்த தனி தொகுதி ஒதுக்கீடு பிரச்சனை அது. சரிங்களா? அயோத்திதாச பண்டிதர் அவர் கேட்டோன்னே நமக்கு ஒரே பேர் தான் ஞாபகம், காத்தவராயன் அவர் இயற்பெயர். அது மட்டும் இல்லை, ஒரு பைசா தமிழன் 1907 அவர் கொண்டு வந்தார் இல்லைங்களா? நீலகிரியில் மாநாடு நடத்தியிருப்பார். பௌத்தம் தான் அவருடைய இது, பௌத்தம் கொள்கை அவரும் தழுவிருப்பார். அம்பேத்கரும் பௌத்தம் தழுவிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நியூ வீல் காமன் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அப்படிங்கிறது தன்னாட்சி கழகம். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பிரம்மஞான சபை அப்படின்ட்டு ஒரு சபை வந்து ஹெச்எஸ் ஆல்காட் அவங்க ஒரு 2 பேர் சேர்ந்து நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சென்னையில் அடையாறில் ஒரு பிரான்ச் தொடங்குவாங்க. அப்போ வந்து 1893ஆம் ஆண்டு வந்து அன்னிபெசன்ட் வந்து தலைமையேற்கிறாங்க. எதுக்கு? 1893 அன்னிபெசன்ட் தலைமையேற்கிறாங்க இதை பிரம்மஞான சபைக்கு. அப்புறம் 1916 வந்து தன்னாட்சி கழகம் சென்னையில் இவங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா திலகர் தன்னாட்சி கழகத்தை நடத்துகிறாரு. அன்னிபெசன்ட் அது மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து அயர்லாந்து பெண்மணி, அயர்லாண்டு பூர்வீகம், பட் இங்கிலாந்தில் குடியுரிமை வாங்கியிருப்பாங்க. இங்கிலாந்துலேருந்து இப்போ தமிழ்நாட்டு அதாவது இந்தியாவுக்கு வந்து இங்கே வந்து சேவை செய்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா காசியில் ஒரு இந்து கல்லூரியும் இவங்க நிறுவியிருப்பாங்க. அன்னிபெசன்ட் அம்மையார் காசியில் ஒரு இந்து கல்லூரி அதாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க இன்னொரு கூற்று ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஒரு முக்கியமான கூற்று. அதிநவீன வசதியுள்ள ரயில் வண்டியில் அடிமையாக இருப்பதை விட மாட்டு வண்டியில் சுதந்திரமாக செல்வதே மேல் அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த கூற்று முக்கியமான கூற்று, இது அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். அது ஒரு கூற்று, நல்ல கூற்று. அப்புறம் அண்ணா, தந்தை பெரியார், வஉசி. இந்த கேள்விக்கு ஆன்சர் நியூ வீல் காமன் லைஃப் போன்ற பத்திரிகை ஆசிரியர் அன்னிபெசன்ட். அடுத்த கொஸ்டின், அல் ஹிலால் நூலின் ஆசிரியர் யார்? நாங்கள் ஆன்சர்லேயே கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் நான். அப்துல் கலாம் ஆசாத் கிடையாது, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், அதான் ஃபுல் நேம் அவருது. சாரி, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர் தான் கரெக்டான விடை. நிறைய பேர் ஆன்சர் கரெக்ட். நீதி கட்சிங்க, இலக்கியா, நூல் ஒருவன். மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் பார்த்திங்கன்னா அவர் சவுதி அரேபியா மெக்காவில் பிறந்திருப்பார் 1888. அவங்க பூர்வீகம்லாம் பார்த்திங்கன்னா கொல்கட்டா சேர்ந்தவங்க தான், பெங்கால். அவங்க இங்கே வந்திருப்பாங்க, மறுபடியும் திருப்பி இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு இவர் அல் ஹிலால் பத்திரிகை இது காங்கிரஸில் இவர் இணைஞ்சிருப்பார். ஸ்டார்டிங்கில் ஒரு இளம் தலைவர் காங்கிரஸில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் தான். அது மட்டும் இல்லைங்க, இவர் நீண்ட கால தலைவரும் கூட. இப்போ இந்த 1940 அந்த காலகட்டத்தில் இவர் தான் கண்டினியூவாக தலைவராக இருந்திருப்பார். இவர் 1925 என்னமோ காலகட்டத்தில் இவர் தலைவராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் 1940 அந்த டைமில் இவர் இருந்திருப்பார். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாபர் பார்த்திங்கன்னா, பாபர் உங்களுக்கு தெரியும், முகலாய பேரரசை நிறுவியவர். அப்புறம் அப்துல் கலாம், மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் பற்றி இன்னும் என்னென்னு சொல்லணும்னா, ஒரு பிறந்தநாளை வந்து தேசிய கல்வி நாள் அப்படின்னு கொண்டாடுறோம். நவம்பர் எவ்ரி இயர் நவம்பர் 11. சரிங்களா? நவம்பர் 11 வந்து அவர் வந்து தேசிய கல்வி தினம் 2008 முதல் நம்ம அதை கொண்டாடிக்கிட்டு வரோங்க. ஏன்னா அவர் கல்விக்காக நிறையா பாடுபட்டிருக்காரு, அதனால தான். அடுத்தது பாபர், இந்த ஆப்ஷனில் பாருங்கள் பாபர்னு வச்சுருக்கிறேன். பாபர் வந்து முகலாய பேரரசை நிறுவியவர். அவர் பாபர் பேரை கேட்டாவே நமக்கு யார் ஞாபகம் வரும்? ஃபஸ்ட்டு வர்றது என்ன? பானிபட் போர், முதலாம் பானிபட் போர் 1526. இப்ராஹிம் லோடியாஸ் பாபர். அவர் ஆர்ட்டிலரி அப்படின்னு ஒரு பாம் வச்சு அந்த போரில் ஜெயிச்சிருப்பார். வரிசையாக போர் வந்துடும், ஒரு 4 போர் வந்திருக்கும். பாபர் 1526 முதலாம் பானிபட் போர். அடுத்தது கான்வா போர், ராணா சங்காவுக்கும் இவருக்கும். அதாவது சந்தேரி போர், மேதினி ராய் அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்திருக்கும். அப்புறம் காக்ரா போர், அது நடந்திருக்கு வரிசையாக. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிருப்பார். முகமது அலி ஜின்னா பற்றி சொல்லணும்னா பாகிஸ்தான் பிரியா ஒரு காரணம். 1940 வந்து லாகூர் மாநாட்டில் வந்து பாகிஸ்தான் வந்து தனியாக பிரித்து கொடுங்க அப்படின்னு முழக்கமிட்டாங்க. அதுக்கு தலைவர் இவர் தான். சரிங்களா? ஓகே. அக்பர் வந்து முகலாய பேரரசில் சிறந்த அரசர்.
ஜிசியா வரியெல்லாம் அவர் தான் நீக்கிட்டார். அப்புறம் இந்துக்கள் வந்து நிறையா பணி அமர்த்தினார். பீர்பால் சிங், ராஜா மான் சிங், தோடர்மால் அப்படின்னு இந்து பீப்புளெலாம் நிறையா வந்து அவர் அமைச்சரவையில் பணி வாய்ப்பு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து எல்லா மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஒரு தனி மதமே ஒரு நிறுவியிருக்கிறாரு, தீநிலாகி அப்படின்ட்டு. சுல் இ குல் அப்படின்னு என்ன, அனைவருக்கும் அமைதி அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அது மட்டும் இல்லை, ஒரு கல்லறையில் வந்து எல்லா மதத்தினுடைய வாசகங்களும் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார்? அக்பர். சரிங்களா, ஒரு சிறந்த அரசர் முகலாய சாம்ராஜ்யத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா, பகத்சிங் யாருடன் சேர்ந்து ஏப்ரல் 8, 1929 சட்டப்பேரவையில் குண்டு வீசினார். இப்போ சட்டப்பேரவையில் குண்டு வீசினதுக்கு எதற்காக? ஆங்கில அரசு எதிர்ப்பு தெரிவித்ததுக்காக மட்டும்தான், யாரும் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கிடையாது. 1929 லாகூரில் சட்டப்பேரவை. இது யார் கூட சேர்ந்து நடத்துவார்? பிகே தத்தும்பாங்க. ஃபுல் நேம் படுகேஸ்வர் தத். யார் யார் ஆன்சர் பண்ணுறீங்க? படுகேஸ்வர் தத், சசிரேகா, சலீம், சுச்சிதா பாண்டியன், தமிழ். எதுக்காக இப்போ குண்டு வீசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆங்கில அரசரை வந்து காலி பண்ணணும், அவங்க வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு பண்ணுவாங்க. இதனால் இவங்களை கைது பண்ணி சிறையில் அடிச்சிருவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கூட காந்தி வந்து இது பண்ணிகிட்டு இருப்பார், பேச்சுவார்த்தை நடத்துவார் இர்வின் கூட. அப்போ தான் வந்து 1931 கூட இர்வின் ஒப்பந்தம் வருது இல்லைங்களா, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 பேச்சுவார்த்தை நடத்துவார். அப்பயும் அவங்க வந்து விட மாட்டாங்க. ஆனால் இதுக்காக இவங்களை வந்து தூக்கில் போட மாட்டாங்க. வேறு இன்னொரு வழக்கு என்ன அப்படின்னா, சாண்டர்ஸ் கொலை வழக்கு அப்படிங்கிறதுல. சாண்டர்ஸ் ஆக்சுவலி 2 இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒன்று, சாண்டர்ஸ் தான் லாலா லஜபதி ராயை கொன்னார் அப்படின்றது, அவர் தான் அடித்து கொன்னார். ஆனால் அவருக்கு மேலிருந்து உத்தரவு விட்டது வந்து வேறு. ஜேம்ஸ் எல்காட் அப்படிங்கிறவர் வந்து உத்தரவிட்டிருப்பார். அதனால் தவறுதலாக இவர் வந்து சாண்டர்ஸ் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இவங்களை வந்து தூக்கில் போட்டாங்க. எப்போது? 1931 ஜனவரி மார்ச் 23 1931 தூக்கில் போட்டிருப்பாங்க. சரிங்களா, யார் யார் போட்டிருப்பாங்க? சுக்தேவ், அப்புறம் பகத்சிங், ராஜ்குரு, இவங்க 3 பேர்த்தையும் தூக்கி போடுவாங்க. இது வந்து லாகூர் சதி வழக்கில் வரும் இது. சரிங்களா, இதில் பாருங்கள், கல்பனா தத், சிட்டகாங் ஆயுதப்படை, அதில் சம்மந்தப்பட்டவங்க தான் கல்பனா தத். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாஷிம் தத் வராது, பாஷிம் என்கிற ஆர்யா. அவர் 1932 ஜனவரி 26 வந்து தேசிய கொடிய செயின்ட் ஜார்ஜ் கோட்டை நம்ம சென்னையில் வந்து கொடியேற்றிருப்பார். அவங்க பிரிட்டிஷரோட கொடியை இறக்கி விட்டு தனியாளன்னு இது கேட்பாங்க. 1932 பாஷ்யம் அப்படிங்கிற ஆர்யாங்கிற பாஷ்யம் கொடியேற்றிருப்பார். சரிங்களா, அருண்டேல் முதல் தத் அப்படின்ற ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஆனால் அருண்டேல் முதல் தத் கிடையாது. அருண்டேல் அவரை பற்றி கேட்கணுன்னா, அருண்டேலுங்கிறவர் வந்து நம்ம அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு வந்து உதவி செஞ்சுருப்பாங்க. பிபி வாடி, அருண்டேல் இவங்களாம். எந்த வருடம் எதற்காக பாருங்கள், இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். எந்த வருடம் எதற்காக பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு தூக்கிலிடப்பட்டனர்? இது வந்து லாகூர் சதி வழக்கு தான். லாகூர் மார்ச் 23. ஆன்சர் ரைட்டு. மார்ச் 23, 1931 லாகூர் சதி வழக்கில் தான் சுக்தேவ், ராஜ்குரு, பகத்சிங்கை தூக்கில் போட்டாங்க. ஓகே, கொஸ்டின் முடிய போகுது. இன்னும் நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். இப்போ இங்கே வந்து மேத்ஸ் கொஸ்டின் போடுறேன், உங்களுக்கு ஷார்ட் வீடியோ மாதிரி போடுறேன். முடிஞ்சவரை அட்டன் பண்ணுங்கள். புரியாத கொஸ்டின் கேளுங்க. இது பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். பொருள் தர அலகம் இதுக்கு வந்து வந்தால் குண்டுலாவுக்கு வந்து திப்பிலி. இந்த அலகம், இந்த நீருக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்குங்க. அலகம், திப்பிலி, நீர், அலகம். அலினா காகம், இந்த அலினா வண்டு தாங்க ஆன்சர். சி ஆன்சருங்க, நோட் பண்ணிக்கோங்க. காகம், அலி. இந்த அலினா காகம், இந்த அலினா வண்டு. சரிங்களா, அதான் ஆன்சர். லாஸ்ட் டைம் குரூப் 4 கேட்ட கொஸ்டின், இப்போ 2025 குரூப் 4 கேட்ட கொஸ்டின் கனகம். பெரிய நான் வந்துச்சுன்னா கூட்டம்,
சின்னனா வந்ததுன்னா பொண்ணு. சரிங்களா? கூட்டம். பெரியனானா பெருசாக வருதுன்னா கூட்டம் பொண்ணு. இந்த கனகம் பொண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. கௌதம் இலக்கியா கனகம் ஆன்சர் சி, சாரி பி ரைட் ஆன்சர். ஓகே. பொறுத்திருக்க. உழவுன்னா நட, அந்த உழவுனா ஒற்று. இப்போ இந்த ஒற்று பார்க்கணுங்களா? ரைட்டாக போட்டிருக்காங்க. நட, உழவுனா நட, உலாவி எங்கே உலாத்துற அப்படின்னு சொல்கிறாங்களே, அது அப்படி ஞாபகம் வச்சிங்க. உலாத்துற. இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க, எங்கே உலாத்திட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க. உழவுன்னா ஒற்று, இந்த உழவுனா நட. சரிங்களா? உழுவை இது மோஸ்ட்லி தெரிஞ்ச கொஸ்டின் தான். புலி, உழுவைனா புலி, இந்த உழுவைனா மீன் வகை, ஒரு மீன் வகை தான். இவங்கெல்லாம் ரைட்டாக போட்டிருக்காங்க. புலி, சாரி உழுவை. உழுவைனா புலி, உழுவைனா மீன் வகை. அடுத்தது கிளினா அச்சம், கிளியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிராமத்தில் சொல்லுவாங்க, கிளி பிடிச்சிச்சா அப்படிம்பாங்க. ஒரு பயம் வச்சா அச்சம் அப்படின்னா கிளின்னு சொல்லுவாங்க. இந்த கிளிங்கன்னா முடிப்பு. இதுக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணிருக்கிறீங்க. யாருமே தவிர ஆன்சர் பண்ண கிடையாது. யமுனா, இலக்கியா, சஜிதா பாண்டியன், கீதா கோவிந்தசாமி, அதர்மம் அர்ஜுன், இவங்கெல்லாம் ரைட்டாக பண்ணிருக்கிறீங்க. கிளினா முடிப்பு. இதெல்லாம் ஒரு 2 டேஸ்க்கு 1 டைம் எழுதி வச்சு தனியாக மறுட்டு பார்த்துக்கிட்டே வரணும். அப்போ தான் ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா மைண்டில் நிற்காதுங்க இதெல்லாம். கொல்லைனா மிகுதி. இந்த கொல்லை அப்படின்னா குண்டு இல்லு வந்துருக்கு இல்லையா, அது வந்து தரிசு நிலம். இது வந்து எல்லாமே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. யமுனா, இலக்கியா, கீதா பாண்டியன், அதர்மம் அர்ஜுனு, இவர் பேர் தாங்க என்னன்னு தெரில, வர்கவியா ஏதோ போட்டிருக்காரு. ஓகே. மிகுதி, கொல்லைனா தரிசு நிலம். ஓகே. அடுத்தது குலைனா கொத்து, குலைனா குண்டலம், காதுக்கு போடுறல அந்த குலை, அது பேர் குண்டல. பாண்டியன், கீதா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கோழினா இலந்தைன்னு சொல்லுவாங்க. இலந்தை பழம் சாப்பிட்ருக்கோம் சின்ன வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா. இப்பயும் ஸ்கூல் பக்கம்லாம் விற்பாங்க. அதெல்லாம் இது நல்லா உண்மையிலே இலந்த பழத்தில் ரொம்ப எனர்ஜி இருக்குது. சின்ன பழம் தான், ஆனால் எனர்ஜி இருக்குது. கோழி ஞாபகம் வச்சுங்க. விராட் கோலி இருக்கார்ல, அவர் ஞாபகம் வச்சுங்க. இலந்த பழம் சாப்பிட்டா கோழி மாதிரி விளாட்லாம் அப்படின்னு வச்சுங்க. விராட் கோலி மாதிரி விளாட்லாம் இலந்த பழம் சாப்பிட்டா அப்படின்னு. பூவா காய்க்கும் மரம் தான் அந்த கோழி. இந்த இதுதாங்க ஆன்சர். அது அர்ஜுன், இவங்கெல்லாம் ரைட்டாக போட்டுருங்க. இலந்தை, கோழி மாதிரி விளாட்லாம் இலந்த பழம் சாப்பிட்டா. கோழினா பூவா காய்க்கும் மரம். ஓகேயா? இலக்கியத்திலிருந்து ஒரு கொஸ்டின்ங்க. வீருடை செம்மொழி என தொடங்கும் பாடல் யாருடையது? 100% துரைமாணிக்கத்தை பற்றி சொல்லணும்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இல்லைங்களா, ஒரு இயற்பெயர் துரைமாணிக்கம். பாவலரேறுன்னு பட்டம், பெருஞ்சித்திரனார் தான் ஒரு இயற்பெயர். கனிச்சாறு 8 தொகுதி வெளிவந்திருக்கும். உலகில் 100 பாவை கொஸ்டின் பார்கவி, இவங்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. துரைமாணிக்கம், பெருஞ்சித்திரனார், இவரை பற்றி கொஸ்டின் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குங்க. முக்கியமான நபர். முடியரசன் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. முடியரசன் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி அவர் தான் சொல்லுவோம். கொடிமுல்லை, வீரகாவியம், பூங்கொடி, இந்த நூல்லாம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. காரைக்குடி மீஸ் உயர்நிலைப்பள்ளியில் ஆசிரியராக இருந்திருப்பார். இவர் வந்து பெரியாரையும் அறிஞர் அண்ணா கூடயும் மிக நெருங்கி பழகியிருப்பார். இப்போ டிஎம்கே ஆட்சி நடக்கிறதுனால முடியரசனை பற்றி கண்டிப்பாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 1 எதுலேயும் வந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க, படிச்சிங்க. பாரதிதாசனும் அண்ணாவுக்கு ரொம்ப நெருக்கம், டிஎம்கே சம்மந்தமாக. அப்போலாம் நெருங்கி பழகியிருப்பாங்க. பாரதிதாசன்லாம் பல பெரிய சாப்டரு. கண்ணதாசன் பாடல் இந்த காலத்தில் கேட்டாலும் அவ்வளோ கருத்துள்ள பாடல்கள். முத்தையா இயற்பெயர் அவரது. சேரன்மா காதலி, அந்த புதினத்துக்கு அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருப்பாங்க. அப்புறம் ராசதண்டனை அப்படின்ற ஒரு நாடகம் எழுதியிருப்பார். சரிங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வீருடை செம்மொழி, துரைமாணிக்கம். அடுத்தது தூற்றின்கண் தூவி வித்து, இது 2020 கிடையாதுங்க. 3 கடுகம் தான் ஆன்சரை நோட் பண்ணிக்கிங்க. தூற்றின்கண் தூவி வித்து இந்த 2025 குரூப் 4 கேட்ட கொஸ்டின்ங்க. இது 3 கடுகம். தூற்றின்கண் தூவிய வித்து, 3 கடுகம். கண்ணதாசன் இதழில் தவறானது எது? அவர் இதழ்கள் என்னென்ன? ஜூன், பர்கவி, இவங்களாம் ரைட்டாக போட்டிருக்காங்க.
இன்னா செயல்கள் எத்தனை என்று கபிலர் கூறுகிறார். இன்னா செயல்கள் என்ன, செய்யக்கூடாத செயல்கள் எத்தனை அப்படின்னு கபிலர் இன்னா 40 அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த 15 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று, அறநூலில் ஒன்று வரும். இது இன்னாக்கியா அர்ஜுன் ரைட்டாக போட்டிருக்காங்க. 167 ரைட்டு. இந்த 174 என்னது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேவநாய பாவனார் சிறப்பு பெயர்கள் எத்தனை? 174. அது அப்படியே சைடில் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வரைக்கும் போட்ட கொஸ்டின் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சைட்லேயும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படி இருந்தது வீடியோ அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஏதாவது ஆன்சர் மிஸ்டேக்னாலும் நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. அடுத்த டாபிக் கவர்மெண்ட் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கான வீடியோவை நான் போட்டுகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன்.